HMPV பரவலை தடுக்கும் வகையில் திருப்பதி திருமலையில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் மாஸ்க் அணிந்துதான் வர வேண்டும் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது HMPV வைரஸ் பரவல் ஆபத்து காரணமா திருப்பதி மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாஸ்க் அணிஞ்சு வரணும்னு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அதாவது திருப்பதி மலையில செய்தியாளர்களிட பேசிய அவர் என்ன சொன்னாருன்னா, HMPV வைரஸ் காரணமா பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வரணும்னு வேண்டுகோள் விடுத்ததோட வைகுண்ட ஏகாதசி ஏற்பாடுகள் பற்றி பேசிய அவர் என்ன சொன்னாரு, வைகுண்ட ஏகாதசி தினமான 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை திருப்பதி மலையில சொர்க்கவாசல் திறந்திருக்கும்னு, சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நாட்கள்ல தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் அதாவது ஏதோ ஒன்று பக்தர்கள் எடுத்து வந்தால் மட்டுமே தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாரு. டிக்கெட் இல்லாம நேரடியாக திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு தரிசன அனுமதி கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்கிற அவரு, வைகுண்ட ஏகாதசி தினமான 10ஆம் தேதி அன்று காலை திருப்பதி மலையில் ஏழுமலையார் தங்க தேரோட்டமும் 11ஆம் தேதி காலை சக்கரத்தாழ்வால் தீர்த்தவாரி நடைபெறும் தெரிவிச்சிருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் ஏழுமலை கோவிலில் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய வசதியாக திருப்பதியில் உள்ள 8 கவுண்டர்கள் மற்றும் திருமலையில் உள்ள ஒரு கவுண்டர் ஆகியவற்றில் இலவச தரிசன டோக்கன்கள் நாளை 9ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தரிசன டிக்கெட் டோக்கன் ஆகியவை இல்லாமல் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு 10 நாட்களுக்கு தரிசன அனுமதியானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை திருப்பதி மலைக்கு நேரடியாக வரக்கூடிய VIP பிரமுகர்கள் மட்டுமே VIP பிரேக் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க. VIP பிரேக் தரிசனத்துக்காக எந்தவித சிபாரிசு கடிதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்கிற அவர் அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த 9 நாட்களை ஒட்டி 3000 போலீசார் 1500 விஜிலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதே மாதிரி 10 நாட்களுமே காலை 6 மணி முதல் 12 மணி வரை பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் தெரிவிச்சிருக்கிற அவரு, லட்டு பிரசாத விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க 8 லட்சம் லட்டுகள் தற்போது இருப்பில் இருக்க வகையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கூறியிருக்கிறாங்க. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.